ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரமுமே இதில் தான் வச்சுருக்கேன். வெளியிலேருந்து பார்க்குறக்கு உங்களுக்கு குப்பை இல்லாத மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஒரு சிலர் கூட கேட்பீங்க, என்னக்கா ஏற்கனவே க்ளீனாக இருக்கிறத திரும்ப திரும்ப க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு. வெள்ளை கலர் கேபினெட் அப்படிங்கிறனால தூரத்துலேருந்து நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் தெரியும். கரெக்டாக இது சிங்க்கு கீழேயே இருக்கு இல்லைங்களா? பசங்க வந்து கை கழுவிட்டு அந்த தண்ணி எல்லாமே அதில் வடிஞ்சு வடிஞ்சு இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன் பாருங்கள். நானே கூட சில சமயம் பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கரை பட்டுருங்க அந்த கேபினெட்டில். அதனால மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது எனக்கு, எல்லாத்தையும் வெளியில் எடுத்து தூசெல்லாம் தட்டிட்டு தொடச்சி இந்த மாதிரி உள்ளே வச்சுருவேன். இந்த ரேக்ஸ் எல்லாமே நான் வால்மார்ட்டில் நேரடியாக போய் வாங்கினேங்க, அதனால லிங்க் இல்லை. இந்த கேபினெட்குள்ளே இருக்கிற ஸ்பேஸில் எல்லா பாத்திரத்தையும் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். என்ன அடிக்கடி எடுக்கிறத முன்னாடியும் எப்பயாவது எடுக்கிறத பின்னாடியும் வச்சுருக்கேன். இந்த புல் அவுட் ரேக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கேங்க, ஆனால் எந்த அளவுக்கு இந்த கேபினெட்டுக்கு செட் ஆகும்னு தெரியலை. பார்ப்போம். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?